வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் வயதானவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இளைஞர்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டு வலி. நம்மள பல பேர் இதுக்காக மருந்து மாத்திரைகள்லாம் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இந்த வலி குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் சாப்பாட்டில் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற ஒரு சில உணவுகள் இந்த மூட்டு வலியை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மூட்டு வலியை தூண்டிவிட்டு உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கும் அந்த 5 உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அந்த கடைசி பாயிண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது கேக், அளவுக்கு அதிகமாக சர்க்கரையில் செஞ்ச தின்பண்டங்கள். சர்க்கரைக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல சைட்டோகைன்ஸ் அப்படின்ற ஒரு புரதம் சுரக்கும். புரதம் உங்கள் மூட்டுகளில் வீக்கத்தை உண்டாக்கி ஆல்ரெடி இருக்கிற வலியை விட இன்னும் பல மடங்கு வலியை அதிகப்படுத்திடும். அதனால நீங்கள் பெரும்பாலும் பேக்கரி ஐட்டம், ஸ்வீட்ஸ், அந்த மாதிரி இனிப்பு அதிகமாக இருக்கிற தின்பண்டங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் 2வது பிளேஸில் இருக்கிறது மைதா, அதாவது புரோட்டா, பாஸ்தா, பிஸா. இந்த 3ஐயுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக மைதாவில் செஞ்ச உணவுகள். இந்த மைதாவில் செஞ்ச புரோட்டா, பிஸா, பாஸ்தா எல்லாமே ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை சடனாக இன்க்ரீஸ் பண்ணிடும். இது இந்த மூட்டுகளில் கடுமையான அலர்ஜியை உண்டாக்கிடும். அதனால இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பொதுவாக கோதுமை அல்லது சிறுதானியத்துக்கு மாறுறது தான் உங்கள் மூட்டுகளுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். 3வது இடத்துல இருக்கிறது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அதாவது ப்ராசஸ்டு மீட். இதை பார்த்துட்டு இருக்கவங்க வெஜிடேரியனாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் நைட்ரேட்ஸ் மற்றும் பியூரின்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் இந்த இறைச்சி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராசஸ்டு மீட்டை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டா கூட, அது சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இதை ஒரு தடவை சாப்பிட்டா கூட உங்கள் மூட்டுகளில் யூரிக் ஆசிடை அதிகமாக்கி கவுட் அப்படின்ற சொல்லக்கூடிய தீராத மூட்டு வலிக்கு முக்கிய காரணமாக ஆயிடும். அதனால ஏற்கனவே இந்த மூட்டு வலியால் அவதிப்பட்டு இருக்கவங்க இந்த ப்ராசஸ்டு மீட் பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. 4வது பிளேஸில் இருக்கிறது ஊறுகாய் மற்றும் சிப்ஸ் பாக்கெட்டுகள், அதாவது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். உப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டா ரத்த அழுத்தம் மட்டும் ஏறாது, மூட்டு வலியும் அதிகமாகும். இந்த உப்பு உடம்புல இருக்கிற தண்ணீரை தேக்கி வைக்கும். இதனால மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும். குறிப்பாக இந்த ஊறுகாயிலையும் சிப்ஸ் பாக்கெட்லேயும் உப்பு அதிகமாக சேர்க்கறதுனால இந்த மூட்டு வலியை இது ரொம்பவே அதிகமாக்கிடும். வருஷ கணக்காக மூட்டு வலியில் அவஸ்தைப்படுறவங்க இந்த ஊறுகாயையும் பாக்கெட்டில் வாங்குகிற சிப்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். 5வது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று, ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே ரீஃபைண்ட் ஆயில் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் செக்கு எண்ணெய்க்கு மாறுறது ரொம்பவே நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ரீஃபைண்டு சோயாபீன்ஸ் ஆயிலில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இந்த எண்ணெயை நம்ம அளவோடு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக பொரித்த உணவுகள், எண்ணெய் அதிகமாக சேர்த்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் உடம்புல வீக்கத்தை வரவழைச்சு உங்கள் மூட்டு வலியை ஒரு வழி பண்ணிடும். அதனால் முடிஞ்ச வர நீங்கள் பொரித்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படியே நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. பார்த்தீங்களா, நாம் ஆரோக்கியம்னு நினச்சி சாப்பிட்ற சில விஷயங்கள் நமக்கு எதிரியாக மாறலாம். நம்ம இப்போ பார்த்த இந்த 5 உணவுகளை உங்கள் உணவு முறையிலேருந்து குறைச்சிக்கிட்டாலே உங்கள் மூட்டு வலிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடும்பத்தினர் யாருக்காவது மூட்டு வலியில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான ஆரோக்கியமான தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி.